ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா உடனே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். முக்கியமாக உங்களோட மார்க் வந்து 250 மார்க்குக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா? லோ ஃபீஸ் காலேஜஸ் பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். ஓகே, அதாவது நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட கேட்டது என்னென்னா, சார் அதாவது வேல்ஸ் காலேஜை பற்றி அப்டேட் கொடுத்தாங்க, பாரத் மெடிக்கல் காலேஜை பற்றி அப்டேட் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் ஒரு 50 சீட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களே சார், அதை பற்றின எந்த அப்டேட்டுமே இல்லையே. நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சீட் மேட்ரிக்ஸ், அதாவது இந்த சீட்ஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் அதாவது பெய்டில் வந்து பார்த்திங்கன்னா 42, என்ஆர்ஐயில் ஒரு 8 சீட்டும் நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிமேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக சரியா வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன், அதாவது நேற்று வந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து நமக்கு வந்து அதாவது தமிழ்நாடு காலேஜ் நிறைய காலேஜில் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாரத் மெடிக்கல் காலேஜை பற்றி பேசியிருக்காங்க. பாரத் மெடிக்கல் காலேஜில் 50 சீட்டுமே பெய்ட் சீட் தான், 50 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஜேஆர் மெடிக்கல் காலேஜ், ஆனால் என்ன அதாவது என்எம்சி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேஆர் மெடிக்கல் காலேஜுக்கும் 50 சீட் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொல்லி என்எம்சி வெப்சைட்டில் வந்துருச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எம்சிசி வெப்சைட்டில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகவே இல்லையே. அதனால் அந்த 50 சீட் வந்து இல்லையா, இல்லை குறைச்சிட்டாங்களா, இல்லை என்னான்னு தெரியலையே சார், அது வந்து என்ன தான் சார், அதோட உண்மையான தகவல் என்ன சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு வந்து 16ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது. அதாவது என்ஆர்ஐ லிஸ்ட்டு வந்து இன்னும் வெளியே வராமல் இருக்குது. அந்த என்ஆர்ஐ லிஸ்ட்டு வரும்போது இன்னொரு அப்டேட்டட் லிஸ்ட்டு, சீட் மேட்ரிக்ஸோட இன்னொரு அப்டேட்டட் லிஸ்ட்டு மேபி வரலாம். ஆனால் என்எம்சியில் உங்களுக்கு வந்து அங்கே என்எம்சியில் ப்ரொஜெக்ட் பண்ணனால கண்டிப்பாக அந்த 50 சீட் வந்து இந்த வருஷமே கொடுத்துருவாங்க. அப்போ ஒன்று அது வந்து இந்த ரவுண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா ஸ்டே வேக்கன்சியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த 50 சீட்டை வந்து குறைச்சிட்டாங்க, அந்த 50 சீட் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு நீங்கள் போக வேணாம். இன்னும் நமக்கு 2 டேஸ் டைம் இருக்குது, பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு நாங்கள் நினச்சி பார்த்து அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. 250க்கு மேலே மார்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ.